அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு தினமணி செய்தித்தாள்ல என்ன செய்திகள் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா, திருக்குறள். திருக்குறள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, "தெரிதலும் தேர்ந்து செயலும் ஒருதலையாச் சொல்லலும் வல்லது அமைச்சு" அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. அதாவது செய்யத்தக்க செயலை ஆராய்தலும், அதற்குரிய வழிகளை ஆராய்ந்து செய்தலும், துணிவாக கருத்தை சொல்லுதலும் வல்லவன் அமைச்சன் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஒரு அமைச்சர் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத குடுத்திருக்காங்க. ஒரு செயலை செய்யணும் அப்படின்னா, அத நல்லா ஆராய்ந்து செய்யணும். அதற்குரிய வழிகளை ஆராய்ந்து செய்ய வேண்டும். அதே மாரி மன்னரிடம், அதாவது நம்ப இருக்கோம் அப்படின்னா, நம்மளுடைய தலைவரிடம் சரியான கருத்துக்கள தைரியமாக, துணிவாக சொல்லணும் அப்படிங்கிறத குடுத்திருக்காரு வள்ளுவர். சரிங்களா? திருக்குறள் எண் 634 அதிகாரம் அமைச்சு. அடுத்தது பள்ளிக் கல்வியில் சிறந்து விளங்கும் சண்டிகர், பஞ்சாப், டெல்லி அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. அதாவது என்ன ஒரு செய்தி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 2023, 24ஆம் ஆண்டு பள்ளிக் கல்வி செயல்திறன் தரக் குறியீடு அப்படிங்கிறது வெளியிடப்பட்டிருக்கு. ஓகேங்களா? பள்ளிக் கல்விக்கான செயல்திறன் தரக் குறியீடு. ஆல்ரெடி இந்த ஒரு விஷயம் நமக்கு எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? செயல்திறன் தரக் குறியீடு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ்ல பெர்ஃபார்மன்ஸ் கிரேடிங் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? பிஜிஐ அப்படிங்கிறத கேட்பாங்க. பிஜிஐ அப்படிங்கிறது ஃபுல் ஃபார்மாவும் வரும். பிஜிஐ எந்த விஷயத்தோட தொடர்பு படுத்தி வருது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. எஜுகேஷன், ஹெல்த், இண்டஸ்ட்ரி, எம்எஸ்எம்இ இந்த மாரி குடுத்து நம்மள கன்ஃப்யூஸ் பண்ணுவாங்க. சரியா? பிஜிஐ பெர்ஃபார்மன்ஸ் கிரேடிங் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது நமக்கு தமிழ்ல பார்த்தீங்கன்னா, செயல்திறன் தரக் குறியீடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த செயல்திறன் குறியீடு அப்படிங்கிறது நமக்கு எஜுகேஷன ரிலேட் பண்ணி வரக்கூடிய ஒரு ரிப்போர்ட் தான். சரிங்களா? இத யார் வெளியிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்திய அரசாங்கம் தான் வந்து வெளியிடுறாங்க. மத்திய அரசாங்கத்தோட பள்ளிக் கல்வி சார்ந்து இருக்கக்கூடிய துறைகள் தான் இத வெளியிடுறாங்க. மத்திய கல்வி அமைச்சகத்த சேர்ந்த. இவங்க ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கிரேடிங் இண்டெக்ஸ் அப்படிங்கிறத எதன் அடிப்படையில வெளியிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 6 இண்டிகேட்டர்ஸ் வந்து வச்சிருக்காங்க. சரிங்களா? 6 இண்டிகேட்டர்ஸ் அதுக்கு கீழ பார்த்தீங்கன்னா 74 ஆஸ்பெக்ட்ஸ் வந்து இருக்கு. ஓகேவா? அதுல பார்க்கிறப்ப பயனுள்ள வகுப்பறை செயல்பாடுகள் அப்படிங்கிறது ஒரு இண்டிகேட்டரா இருக்கு. உள்கட்டமைப்பு வசதிகள் அப்படிங்கிறது ஒரு இண்டிகேட்டர். மாணவர் உரிமைகள் அப்படிங்கிறதும், பள்ளி மற்றும் குழந்தை பாதுகாப்பு, எண்ம கற்றல் மற்றும் நிர்வாக செயல்முறை, அடுத்தது விளைவுகள் அப்படிங்கிற இந்த 6 பிரிவுகளுக்கு கீழ 74 அளவுகோல்கள மையப்படுத்தி இந்த ஒரு குறியீடு அப்படிங்கிறது வெளியிடப்படுது. ஒவ்வொரு மா வருடமும் இந்த குறியீடு அப்படிங்கிறது வெளியிடப்படுது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, 2017, 18ஆம் கல்வி ஆண்டிலிருந்து இந்த குறியீடு வழங்கப்படுது. ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் டைமா 2017, 18ல வந்திருக்கும். அதன் பிறகு ஒவ்வொரு ஆண்டுமே இந்த குறியீடு அப்படிங்கிறது வெளியிடப்பட்டுட்டே தான் இருக்கு. இந்த குறியீட்டுல யாரு முதலிடத்துல இருக்காங்க இந்த வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு சண்டிகர் அப்படிங்கிற இந்த யூனியன் பிரதேசம் முதலிடத்துல இருக்கு. சண்டிகர், அதன் பிறகு பஞ்சாப். ஓகேங்களா. சண்டிகர், பஞ்சாப், அப்புறம் டில்லி. இவங்க தான் இந்த ரேஷியோல தான் இருக்காங்க. சண்டிகர் அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா, பஞ்சாப், டில்லி, குஜராத், ஒடிசா, கேரளம் இந்த மாதிரி அடுத்தடுத்த வரிசையில இருக்கக்கூடிய இடங்கள குடுத்திருக்காங்க. இப்ப இதுல தமிழகம் எந்த இடத்துல இருக்காங்க அப்படின்னா, ரொம்ப மோசமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ நம்ம குடுத்திருக்கோம். பள்ளி கல்விய பொறுத்தவரைக்கும் பார்க்கிறப்ப. 16வது இடத்துல தமிழகம் வந்து இருக்கு. 2022, 23ஆம் ஆண்டுல பார்த்தீங்கன்னா, நம்பளுடைய புள்ளி விவரம் அந்த ஸ்கோர் எவ்வளவு இருந்துச்சு அப்படின்னா, 563.7 இருந்துச்சு. ஆனா இந்த வருஷம் ஒரு 4 புள்ளிகள் கம்மியா இருக்கு அப்படிங்கிறத இதுல குடுத்திருக்காங்க. தமிழகம் எந்த இடத்துல இருக்கு அப்படின்னா, 16வது இடத்துல இருக்கு. இதுலருந்து கேட்கிற கேள்வி என்னவா இருக்கும்னா, இந்த பெர்ஃபார்மன்ஸ் கிரேடிங் இண்டெக்ஸ்னா என்னன்னு தான் கேட்பாங்க. சரியா? ரைட். அடுத்தது. நமக்கு இந்த ஃபாஸ்டாக் அப்படிங்கிற நடைமுறை தெரியும். டோல்கேட்ல போனோம்னா, இந்த மாரி ஃபாஸ்டாக் வச்சிருந்தோம்னா, ஆட்டோமேட்டிக்கா ஸ்கேன் பண்ணி டிடெக்ட் பண்ணிருவாங்க அமௌண்ட்ட. இப்ப 1 இயர் பாஸ் அப்படிங்கிறத இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க ஆகஸ்ட் 15லருந்து. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ப ஒரு ரூ. 3000க்கு ரீசார்ஜ் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா, 200 டைம்ஸ் வந்து அந்த டோல்கேட்ட நம்ப போயிட்டு, போயிட்டு வந்துக்கலாம். கிராஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த மாரி ஒரு நடைமுறைய ஆகஸ்ட் 15லருந்து கொண்டு வரப் போறாங்க. சரியா? சிம்பிளா அவ்வளோதாங்க. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு இந்தியாவுல எடை குறைவாக இருக்கக்கூடிய குழந்தைகளின் எண்ணிக்கைய வந்து குடுத்திருக்காங்க. சரியா? இந்தியாவுல இந்த எடை குறைவாக இருக்கக்கூடிய எண்ணிக்கைகள் குழந்தைகளின் எண்ணிக்கை அப்படிங்கிறது கணிசமா கம்மியாயிட்டே வந்திருக்கு. ஓகேவா? 1993ல பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியா முழுக்க 1993 இந்தியா முழுக்க பார்த்தீங்கன்னா, 26% பிறக்கக்கூடிய குழந்தைகள்
அந்த பிறக்கக்கூடிய எடைய விட கம்மியா இருந்தாங்க. பிறக்கிறப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு 2.5 கிலோ இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 2.5 கேஜியோட கம்மியா இருக்கக்கூடிய குழந்தைகள் தான் அதிகமா இருந்துச்சு. சரிங்களா? 1993ல. ஸோ இந்த மாரி 2.5 கேஜிஸ விட கம்மியான வெயிட்ல பிறக்கக்கூடிய குழந்தைகளின் சதவீத அடிப்படையில பார்த்தோம்னா, 26% இருந்தாங்க. அதுவே நமக்கு 2020ல பார்க்கிறப்ப 18% குறைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 8% நம்ம குறைச்சிருக்கோம். சரிங்களா? ஆனா, இன்னமும் 18% இருக்கு. இந்த 18%த்துல எந்த மாநிலத்துல அதிகமான எடை குறைவாக இருக்கக்கூடிய குழந்தைகள் பிறக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அது முதல் 4 மாநிலங்களாக ஃபர்ஸ்ட் யுபி இருக்காங்க. சரிங்களா? உத்தரப்பிரதேஷ், அடுத்ததா மகாராஷ்டிரா வந்து இருக்காங்க. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு குஜராத் வந்து இருக்காங்க. 4வதா வந்து பார்த்தீங்கன்னா, மேற்கு வங்கம் வந்து இருக்காங்க. அப்ப யுபி, மகாராஷ்டிரா, குஜராத், வெஸ்ட் பெங்கால். ஓகேவா? இந்த 4 மாநிலத்திலயும் பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு எடை குறைவாக இருக்கக்கூடிய குழந்தைகள் அதிகமா இங்க தான் இருக்காங்க அப்படிங்கிற செய்திய குடுத்துருக்காங்க. ஸோ பிறக்கும்போது ஒரு குழந்தையோடைய எடை வந்து 2.5 கேஜிஸ்க்கு மேல இருக்கணும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. சரியா? ஸோ கடைசியா பார்த்தீங்க அப்படின்னா, தமிழக எழுத்தாளர்களுக்கு வந்து இந்த சாகித்ய அகாடமி விருது பால புரஸ்கார் மற்றும் யுவ புரஸ்கார் விருது வழங்கப்பட்டிருக்கு. பால புரஸ்கார் அப்படின்னா, குழந்தைகளுக்காக எழுதக்கூடிய ஆசிரியர்களுக்காக வழங்கப்படுது. யுவ புரஸ்கார் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, அ யூத்துக்காக எழுதக்கூடிய ஆசிரியர்களுக்கு வழங்கப்படுது. அதுவும் அந்த ஆசிரியர்களுடைய, அந்த எழுத்தாளர்களுடைய அந்த வயது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, 35 வயசுக்கு கீழ இருக்கணும். லெஸ் தேன் 35 இருக்கணும். அப்பதான் அவங்களுக்கு அந்த விருது வழங்கப்படும். சரிங்களா? ஸோ 2 பேருக்கு வந்து குடுத்துருக்காங்க. ஒவ்வொரு மொழிக்குமே குடுப்பாங்க. கிட்டத்தட்ட 24 மொழிகளுக்கு வந்து சாகித்ய அகாடமி பரிசு வழங்கப்படுது இல்லையா? 24 மொழிகளுக்குமே பால புரஸ்கார், யுவ புரஸ்கார் விருதுகள் எல்லாமே வழங்கப்படும். இதுல தமிழ் மொழிக்கு யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத மட்டும் தான் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ தமிழ் மொழிய பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, பால புரஸ்கார் அப்படிங்கிற விருது விஷ்ணுபுரம் சரவணன் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த "ஒற்றை சிறகு ஓவியா" அப்படிங்கிற இந்த புத்தகத்திற்காக நமக்கு விஷ்ணுபுரம் சரவணன் அவர்களுக்கு பால புரஸ்கார் விருது வழங்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? அடுத்தது யுவ புரஸ்கார் விருது யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லக்ஷ்மிஹர் அப்படிங்கிற இவருக்கு வழங்கப்பட்டிருக்கு. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, "கூத்தொன்று கூடிற்று" அப்படிங்கிற இவருடைய இந்த புத்தகத்துக்காக வழங்கப்பட்டிருக்கு. "கூத்தொன்று கூடிற்று" அப்படிங்கிற இந்த சிறுகதை தொகுப்பிற்காக யுவ புரஸ்கார் விருது யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னா, லக்ஷ்மிஹர் அப்படிங்கிற அவருக்கு வழங்கப்பட்டிருக்கு. சரிங்களா? ஸோ இந்த 2 பேத்தோட பேரையும் தெரிஞ்சு வச்சுக்கணும் சிம்பிளா. என்ன புக்குக்காக வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். விஷ்ணுபுரம் சரவணன் அப்படின்னா, "ஒற்றை சிறகு ஓவியா". இதுவே லக்ஷ்மிகர் அப்படிங்கிறவரு, "கூத்தொன்று கூடிற்று" அப்படிங்கிற இந்த புத்தகம். சரியா? ஸோ வேற என்ன இதுல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இவங்களுக்கு வந்து பரிசு தொகையாக ஒரு ரூ. 50,000 தருவாங்க. அதே மாரி ஒரு விருது, ஒரு செப்பு தகடு எல்லாமே வழங்கப்படும். சரியா? ஸோ இன்றைய செய்தித்தாள்ல இருந்து முக்கிய செய்திகள வந்து பார்த்திருக்கோம். நன்றி.